வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்து கொள்ளும் நான் ஸ்டெலா ரோபர்ட் கென்னடி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். தியத்தலாவை நரியாகந்தை பகுதியில் கார் பந்தயத்தின் போது இடம்பெற்ற விபத்தில் 7 பேர் உயிரிழப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குற்றவாளிகளை அரசாங்கம் மறைக்க முற்படுவது கவலைக்குரியது என பேராயர் மெல்கம் ரஞ்சிதாண்டகை தெரிவிப்பு. இலங்கையில் பொதுமக்களுக்கு எதிரான மிக மோசமான தாக்குதலில் பாதிக்கப்பட்ட 279 பேர் விடயத்தில் பொறுப்பு பற்றாக்குறையை சரி செய்து நீதியை வழங்குமாறு ஐக்கிய நாடுகள் சபை அழைப்பு. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஒரு நாள் சம்பளமாக 1700 ரூபாய் வழங்குமாறு கோரி பெருந்தோட்ட நிறுவனத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள். புசல்லாவை நகரில் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் மீது இன்று தாக்குதல் முயற்சி. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக விஜயதாச ராஜபக்ச நியமனம். தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டுமென நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் வலியுறுத்தல். ஹெடன் செனன் தோட்ட பகுதியில் அமைந்துள்ள தேயிலை தொழிற்சாலையொன்றில் தீ பரவல். தொடர்வது முதன்மைச் செய்தி. தியத்தலாவை நரியாகந்தி பகுதியில் கார் பந்தயத்தின் போது இடம்பெற்ற விபத்தில் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். தியத்தலாவை நரியாகந்தி ஓட்டப்பந்தய திடலில் இடம்பெற்ற ஃபோகஸ் ஹில் கிராஸ் ஓட்டப்பந்தயத்தில் ஏற்பட்ட விபத்தில் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் குழந்தையொன்றும் அடங்குவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்தார். அத்துடன் 23 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பந்தயத்தின் போது கார் ஒன்று பந்தய திடலை விட்டு விலகி பார்வையாளர்கள் மீது மோதி இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. காயமடைந்தவர்கள் ஹாப்புதலை மற்றும் தியத்தலாவை வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் மீதமுள்ள ஓட்டப்பந்தயங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குற்றவாளிகளை அரசாங்கம் மறைக்க முற்படுவது கவலைக்குரியது என பேராயர் மெல்கம் ரஞ்சிதாண்டகை தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தற்கொலை குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் உள்நாட்டில் நீதி கிடைக்காததால் சர்வதேசத்தை நாட வேண்டி ஏற்பட்டது என பேராயர் மெல்கம் ரஞ்சிதாண்டகை தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலின் 5 ஆண்டுகள் நிறைவை முன்னிட்டு கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியா தேவாலயத்தில் இன்று இடம்பெற்ற அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். தாக்குதலின் 5 ஆண்டுகள் நிறைவை முன்னிட்டு கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்தில் இன்று இடம்பெற்ற அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தற்கொலை குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் தீவிர விசாரணை நடத்துவதாகவும் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை உடனடியாக நடைமுறைப்படுத்தப்படுவதாகவும் நீர்கொழும்பிலும் ஜாயலவிலும் நடைபெற்ற இருவேறு அரசியல் கூட்டங்களிலும் கத்தோலிக்க பேரவை ஊடான சந்திப்பின் போதும் கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் உறுதியளித்தார். எனினும் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த முடியாதென்றும் அவ்வாறு நடைமுறைப்படுத்தினால் தமக்கு நெருக்கமான அமைப்புகளின் தலைவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும் என்று அமைப்புகளை தடை செய்ய வேண்டி வரும் என்றும் என்னிடம் கூறினார். அதேபோன்று விசாரணைகளை மேற்கொண்ட உயர் அதிகாரிகளுக்கு இடமாற்றம் வழங்கி தனக்கு நெருக்கமானோரை அப்பதவிகளில் அமர்த்தி விசாரணையை தாமதப்படுத்தியமை கவலைக்குரியதாகும். இந்த தாக்குதல் தொடர்பில் சுயாதீனமான விசாரணை அவசியம் என கத்தோலிக்க பேராயர்கள் இணைந்து கையொப்பமிட்டு கோட்டாபய ராஜபக்சவுக்கு அனுப்பிய கடிதத்துக்கு எந்த ஒரு பதில் கடிதமும் கிடைக்கப்பெறவில்லை. இந்த அரசாங்கத்துக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்க முடியாது என்ற விடயத்தை எமது கோரிக்கை கடிதங்களுக்கு பதில் அளிக்காமை மூலம் தெளிவானது. உயிர்த்த ஞாயிறு தின தற்கொலை குண்டு தாக்குதல்கள் பற்றிய புதிய தகவல்களுக்கு அரசாங்கம் அனுமதி காப்பதும் குற்றவாளிகளை மறைக்க முற்படுவதும் கவலைக்குரியதாகும். இவ்வாறான பக்கச்சார்பான செயற்பாடு இந்த நாட்டின் நீதித்துறைக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நாம் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். எமக்கு உள்நாட்டில் நீதி கிடைக்காததால் வேறு வழியின்றி சர்வதேசத்தை நாட வேண்டி ஏற்பட்டது. මූලික වශයෙන් පැවරුණේ
2019 නොවැම්බර් 16 වන දින පවත්වන ලද ජනාධිපතිවරණයේදී ජනාධිපති உயிர்த்த ஞாயிறு தின தற்கொலை குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் புதிய தகவல்கள் கிடைக்கப்பெறுகின்ற போதிலும் அவை தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். ඔහු බලයට ආපු ගමම්ම මේ සම්බන්ධව ඔහු කරේ உயிர்த்த ஞாயிறு தின தற்கொலை குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் நீதியை பெற்றுத் தருவதாக உறுதியளித்தே முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஆட்சி அமைத்தார். எனினும் அவர் அது தொடர்பில் கரிசனை கொள்ளவில்லை. அந்த தாக்குதல் தொடர்பில் புதிய தகவல்கள் வெளிப்படுத்தப்படுகின்ற போதிலும் அவை தொடர்பில் அரசாங்கம் விசாரணை நடத்துவதில்லை. அசாத் மௌலானா என்பவர் உயிர்த்த ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதல் தொடர்பில் சில கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அவை தொடர்பில் விசாரணை நடத்துவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆணைக்குழு ஒன்றை நியமித்தார். அந்த குழு நியமிக்கப்பட்டு 7 மாதங்கள் கடந்துள்ள போதிலும் அதன் முன்னேற்றம் குறித்து எந்தவித தகவலும் கிடையாது. அந்த ஆணைக்குழுவுக்கு என்னவாயிற்று என நாம் கேட்க விரும்புகின்றோம். தாக்குதலின் சூத்திரதாரிகளை வெளிக்கொண்டு வருவதற்கு தற்போதைய ஜனாதிபதிக்கும் தேவை கிடையாது என்பதை வெளிப்படையாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. අපිට පේනෙන්න තිබුණ දේ තමයි ඔහු මුල ඉඳන්ම මේ පරීක්ෂණ இலங்கையில் பொதுமக்களுக்கு எதிரான மிக மோசமான தாக்குதலில் பாதிக்கப்பட்ட 279 பேர் விடயத்தில் பொறுப்பு பற்றாக்குறையை சரி செய்து நீதியை வழங்குமாறு ஐக்கிய நாடுகள் சபை அழைப்பு விடுத்துள்ளது. 5 ஆண்டுகளுக்கு முன்னர் இலங்கையில் பொதுமக்களுக்கு எதிரான மிக மோசமான தாக்குதலில் பாதிக்கப்பட்ட 279 பேர் விடயத்தில் பொறுப்பு பற்றாக்குறையை சரி செய்து நீதியை வழங்குமாறு ஐக்கிய நாடுகள் சபை இலங்கை அரசாங்கத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளது. 2019ஆம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு படுகொலைக்கு யார் காரணம் என்பதை தீர்மானிக்க முழுமையான மற்றும் வெளிப்படையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் உயர்மட்ட தூதுவரான மார்க் ஆண்ட்ரே பிரெஞ்ச் வலியுறுத்தியுள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நினைவேந்தல் நிகழ்வில் இவ்வாறு குறிப்பிட்டார். குறித்த சம்பவங்களால் பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தாங்கள் இன்னும் நீதிக்காக காத்திருப்பதாக கூறுகின்றனர். 1972 1,00,000க்கும் அதிகமான உயிர்களை பலிகொண்டு பயங்கரமான இனக்கலவரம் முடிந்து ஒரு தசாப்தத்திற்கு பிறகு தீவிற்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் உட்பட 45 வெளிநாட்டவர்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களில் கொல்லப்பட்டனர். போர்க்குற்றங்கள், மனித உரிமை மீறல்கள், ஊழல் அல்லது அதிகார துஷ்பிரயோகம் என கூறப்படும் பொறுப்பு குரல் பற்றாக்குறையால் இலங்கை தொடர்ந்து அவதிப்பட்டு வருகின்றது. தாக்குதலை தடுக்க தவறியமைக்க முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் அவரது உயர்மட்ட அதிகாரிகள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ள போதும் பாதிக்கப்பட்டவர்கள் இன்னமும் நீதியை நாடுகின்றனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் உயிர்த்த ஞாயிறு குண்டு வெடிப்பு தொடர்பாக பாரபட்சமற்ற விசாரணையை நடத்தி முந்தைய விசாரணைகளின் முழு முடிவுகளையும் வழங்குமாறு ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் அலுவலகம் கோரியுள்ளதெனவும் அவர் குறிப்பிட்டார். ஆண்டு ஈஸ்டர் குண்டு தாக்குதல் இடம்பெற்ற மட்டக்களப்பு சேயோன் தேவாலயத்தில் அஞ்சலி நிகழ்வு நடைபெற்றது. 2019 ஆண்டு ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு இலக்காகிய மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்தில் இன்றைய தினம் உயிரிழந்தவர்களை நினைவு கூர்ந்து அஞ்சலி நிகழ்வுகள் நடைபெற்றன. சியோன் தேவாலயத்தில் இன்று காலை உயிரிழந்தவர்களின் உறவுகள் மெழுகுவர்த்தி ஏற்றி மலரஞ்சலி செலுத்தினர். குண்டு வெடித்த சியோன் தேவாலயத்திற்கு வந்த உறவுகள் கண்ணீர் மல்க அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொண்டனர். குண்டு தாக்குதல் நடைபெறுவதற்கு முன்பாக தாங்கள் குடும்பமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்ததாகவும் இன்று அவை இல்லாமல் போய்விட்டதாகவும் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் கவலை வெளியிட்டனர். குண்டு தாக்குதலின் போது தனது 2 கண்களையும் இழந்த சிறுமியும் கலந்து கொண்டு உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். 2019 ஏப்ரல் 21 சியோன் தேவாலயத்தில் இடம்பெற்ற தற்கொலை குண்டு தாக்குதலில் 14 சிறுவர்கள் உட்பட 31 பேர் உயிரிழந்ததுடன் 83 பேருக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்தமை குறிப்பிடத்தக்கது. எங்கள் குடும்பத்தில் நாங்கள் 3 பேர் இழந்தோம். அக்கா, அக்கட ஹஸ்பண்ட், அண்ணட மகன் 3 பேர் இழந்தோம். 3 பேர் காயப்பட்டோம். டெபி இருக்கிறாள். அவள் தலையிலிருந்து கால் வரைக்கும் முழுவதுமாக காயப்பட்டிருந்தாள். இன்றைக்கு அந்த குண்டு வெடிப்பின் நிமித்தம் அவள் 2 கண்களையும் இழந்து பார்வை இழந்திருக்கிறாள். தங்கச்சி ரெபேக்கா, அவளை ஃபுல்லாக அவள் எரிஞ்சு அவளுக்கு இன்றைக்கு வரைக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது. அவள் இப்போ ஜக்னாவில் மாதிரி பண்ணி அவளுக்கு இப்போ 9 மாத குழந்தையும் இருக்குது. அவள்
அவளுக்கு ஒரு காது இல்லை, ஒரு மூக்கு இல்லை. ஒரே மகன் ஜாக்சன், ரெண்டாவது என்னுடைய மூத்த சகோதரி, அவருடைய கணவன் 3 பேரை இழந்து மற்றும் 3 பேர் படுகாயங்களுக்குள்ளாகி, இன்னும் தங்கச்சியினுடைய அந்த மூத்த சகோதரனுடைய பிள்ளை 2 கண்களும் பார்வையின்றி, கடைசி சகோதரி முட்டாக சேதமாக்கப்பட்டு இன்னும் அவங்க வைத்திய ஆலோசனைக்கு அமைவாக இன்னும் ட்ரீட்மெண்ட் எடுத்து கொண்டிருக்காங்க. இந்த சூழ்நிலை இந்த குண்டு தாக்கம் நடந்து 5 வருடம் பூர்த்தியாகின்றே விட, ஆனால் இதுவரைக்கும் பல ஊடகங்களோட பல பேர் தாங்களாகவே முன்வந்து எனக்கு தெரியும் என்று சொன்ன வேளையிலேயும் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. மட்டக்களப்பு புனித செபஸ்தியார் தேவாலயத்தில் ஈஸ்டர் தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களுக்கான விசேட திருப்பலி பூஜையும் நினைவேந்தல் நிகழ்வும் இன்று நடைபெற்றது. ஆலயத்தின் பங்குத்தந்தை அனிஸ்டன் அடிகளாரின் தலைமையில் விசேட திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. ஈஸ்டர் தாக்குதல் நடைபெற்று இன்றுடன் 5 வருடங்கள் பூர்த்தியாகின்றன. ஈஸ்டர் தாக்குதலில் உயிர் நீத்தவர்களை நினைவு கூறும் நிகழ்வுகள் இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நடைபெற்றது. புனித செபஸ்தியார் தேவாலயத்தில் நடைபெற்ற விசேட திருப்பலியில் அருட்தந்தை நவரட்னம் அடிகளார், மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். புனித செபஸ்தியார் ஆலய முன்றலில் மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்தில் நடைபெற்ற ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் போது உயிர் நீத்தவர்களின் உருவப்படம் தாங்கிய பதாகை வைக்கப்பட்டு அதற்கு முன்பாக சுடரேற்றப்பட்டு மலரஞ்சலி செய்யப்பட்டதுடன் உயிரிழந்தவர்களுக்கு மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. பொதுமக்கள், அருட்சகோதரிகள், ஆலய பங்கு மக்கள் என பெருமளவானோர் இதில் கலந்து கொண்டனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு நீதி கோரியும் தாக்குதலின் சூத்திரதாரிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்குமாறு வலியுறுத்தியும் மட்டக்களப்பில் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்ட சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் போராட்டம் நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் ஒன்றியத்தின் தலைவர் எஸ் சிவயோகநாதன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் மத தலைவர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் போது கொல்லப்பட்டவர்கள் நினைவாக காந்தி பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூபியில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வும் நடைபெற்றது. தொடர்ந்து படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் நினைவு தூவி முன்பாக கவனஈர்ப்பு போராட்டமும் முன்னெடுக்கப்பட்டது. இந்த படுகொலை நடந்த 5 ஆண்டுகளாகியும் நேற்று ஒரு சிங்கள பொறுப்பான குருவானவர் சொல்கிறார், என்னிடமிருந்த அத்தனை ஆவணங்களையும் நான் சிஐடியிடம் கொடுத்து 3 ஆண்டுகளாகிவிட்டன, ஒன்றும் நடக்கவில்லை, 3 ஆண்டுகள் ஒன்று நடக்கவில்லை என்று வேதனையுடன் அவர் பகிர்ந்து கொள்கிறார் அந்த உண்மைகளை. ஆகவே அநீதியற்று பாடுபட்ட மக்கள், கொலை செய்யப்பட்ட மக்கள் இல்லாத துன்பங்கள் அனுபவிக்கும் போது இறந்தவர்கள் இறைவனிடம் போய்விட்டாலும் இந்த எத்தனை பேர் தங்கள் அவயவங்களை இழந்து உடல்நலம் நலிந்து எவ்வளவு கஷ்டப்படுகின்றார்கள். நடந்து முடிந்த இந்த படுகொலைக்கு பின்னால் பெரிய அரசியல் சதி இருக்குது என்பதனை நாங்கள் அறிவோம். அந்த வகையில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் கூட இந்த கொலை என்ன நடந்தது என்பதை பற்றி தனக்கு தெரியும் என்று கூறியிருக்கின்றார். ஆனால் அவரை தொடர்ந்து அவர் கூறிய வாக்குறுதிகளை பின்பற்றி அவர் அந்த மக்களுக்கான நீதி கிடைப்பதற்கான வேலை திட்டங்களை இந்த அரசு செய்யுமா என்று பார்த்தால் அதுவும் செய்யவில்லை. குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு இன்று பெரிய பெரிய பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றது, போலீஸ் அந்தஸ்து வழங்கப்படுகின்றது. இந்த மாதிரியான குற்றவாளிகள் விடுதலை செய்யும் நாடாகவும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பெரிய பெரிய பொறுப்புகளில் இருக்கின்ற ஒரு நாடாகவும் இந்த நாடு இருக்கின்றது. இப்போது கொலைகளை மறைப்பதற்காக பல்வேறுபட்ட முயற்சிகள் செய்யப்படுகின்றன. கொலையாளிகள் இப்போது அதிகார அந்த இரும்பு இறக்கைகளுக்குள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றார்கள், பதவிகள் கொடுக்கப்படுகின்றன. ஆகவே இந்த இடத்தில் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், நீதியில்லாத தேசம், குற்றவாளிகளை கண்டுபிடிக்காத தேசம், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்காத ஒரு தேசம் உருப்படாது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இன்று நாடு ஒரு வங்குரோத்து நிலைக்கு சென்றிருக்கின்றது. நாங்கள் எமது தலைவர்களை தெரிவு செய்கின்ற பொழுது இப்படிப்பட்ட கொலையாளிகளையும் கொலையின் சூத்திரதாரிகளையும் நாங்கள் ஏமாந்து தலைவராக்குவோம் என்று சொன்னால் எங்களுடைய நிகழ்காலத்தை மாத்திரமல்ல எதிர்காலத்தையும் நாங்கள் இருண்ட யுகத்திலே இருட்டிலே வைத்தவர்களாகும்.
பொகவந்தலாவையில் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஒரு நாள் சம்பளமாக 1700 ரூபாய் வழங்குமாறு கோரி பெருந்தோட்ட நிறுவனத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொகவந்தலாவையில் இன்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பொகவந்தலாவ பிரதான தபால் நிலையத்திற்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட ஆர்ப்பாட்ட பேரணி பொகவந்தலாவ நகர் ஊடாக பொகவந்தலாவ செல்வகந்த சந்தியை அடைந்தது. இதன்போது மலையக பெருந்தோட்ட பகுதிகளில் உள்ள நகர பகுதிகளில் கருப்பு கொடிகள் பறக்க விடப்பட்டு எதிர்ப்பு வெளியிடப்பட்டது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஒரு நாள் சம்பளமாக 1700 ரூபாய் வழங்குமாறு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கோரியிருந்த நிலையில் தொழிற்சங்கங்கள் மற்றும் முதலாளிமார் சம்மேளனத்திற்கும் இடையில் பல சுற்று பேச்சுவார்த்தை இடம்பெற்ற போதும் அந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. இந்நிலையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கொழும்பு புறக்கோட்டை புகையிரத நிலையத்திற்கு முன்பாக முதலாளிமார் சம்மேளனத்துக்கு எதிராக பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தது. இந்நிலையில் அதற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் பொகவந்தலாவ நகரில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. நகரம் முழுவதும் கருப்பு கொடிகள் பறக்கவிடப்பட்டதோடு வர்த்தக நிலையங்களும் மூடப்பட்டதை அவதானிக்க முடிந்தது. அனைத்து தொழிற்சங்கங்களும் இந்த போராட்டத்தில் கலந்துருக்காங்க. அதே மாதிரி தலைவருமாறும் அனைத்து தொழிற்சங்க தலைவருமாறும் இதுல கலந்துருக்காங்க. அமைச்சருமாறும் இதுல கலந்து இந்த சம்பளத்தை எங்களுக்கு வாங்கி தர மாதிரி மிக தாழ்மையோடு கேட்டுக்கோங்க. கம்பெனியில வந்து நாங்க சம்பளம் கேட்கற நேரம் சொல்றீங்க கம்பெனி நட்டத்துல போகுது. கம்பெனி நட்டத்துல போனா கம்பெனி விட்டு நீங்க வெளியே போயிருங்க. கவர்மெண்ட் கொடுங்க. ஏன்னா நீங்க ஒரு நல்ல ஒரு ஆதாயத்துல வச்சுக்கிட்டு தான் எங்களை நீங்க பழி வாங்கிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு முறையும் நாங்க சம்பள பிரச்சனை பேசுற நேரம் எல்லாமே நாங்க ஒரு போராட்டத்துக்கு மத்தியில தான் சம்பளம் வாங்க வேண்டியதா இருக்கு. ஏனையவர்களுக்கு அப்படி இல்ல. ஏனையவர் வந்து ஒரு நாள் போராட்டம் நடத்துனாங்க உங்களுக்கு சம்பளம் கிடைச்சிருது. ஆனா நீங்க எப்போதுமே என்ன பேசுற முறையில சொல்றீங்க கம்பெனி நட்டத்துல போகுது. நட்டத்துல போனா ஏயா கம்பெனியை வச்சுக்கிட்டு இருக்க? கம்பெனியை விட்டுட்டு வெளியேறியா? கவர்மெண்ட் கிட்ட கூடியா? கவர்மெண்ட் நடத்திட்டோம். ஒண்ணு கவர்மெண்ட் ஒரு நல்ல லெவலுக்கு வரணும், இல்லாட்டி தோட்ட தொழிலாளி ஒரு நல்ல லெவலுக்கு வரணும். எங்களுக்கு குரல் கொடுக்கறது வந்து ஒழுங்கா கொடுங்க. எல்லாரும் சேர்ந்து அந்த கட்சி இந்த கட்சின்னு பேசாதீங்க. இன்னைக்கு 5000 ரூபாய் சம்பளம் கொடுத்தா கூட ஒரு நாளைக்கு சாப்பிட முடியாது. ஒரு தேங்காய் விலை என்ன விலைன்னு பாருங்க, அரிசி விலை என்ன விலை, எங்களால சாப்பிட முடியாது. அதனால தயவு செஞ்சு 1700 ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டாங்க. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் நாள் சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி மலையகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இன்று போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. அதன் அடிப்படையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஏற்பாட்டில் கொட்டகளம் மற்றும் டேகோயாவில் இடம்பெற்ற போராட்டங்களில் நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்றிருந்தனர். பெருந்தோட்ட கம்பெனிகளின் அராஜக போக்குக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் கம்பெனிகளுக்கு சொந்தமான காணிகளை அரசாங்கத்திடம் கையளிக்குமாறும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். தோட்ட தொழிலாளிக்கு 1700 ரூபாய் சம்பளம் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எங்க தொழிலாளி மலையில நனைஞ்சி அட்டை கடிச்சு வேர்வை சிந்தி அந்த காசுல உங்க சுபோக வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு எங்க தோட்ட தொழிலாளிக்கு அன்னைக்கு இது சம்பந்தமா நாங்க கொழும்புல மீட்டிங் வச்ச போது முதலாளிமை சம்மேளனம் யாருமே இதுல கலந்துக்கல. இதனால இது உங்களுக்கு முதல் ஒரு எச்சரிக்கை. இந்த இப்படியே தொடர்ந்துட்டு சொன்னா நடைமுறை வந்து வேறமா இருக்கும். அதனால முதலாளிமார் சம்பளம் எங்களுடைய தோட்ட தொழிலாளி கிட்ட கை வைக்க வந்தா விளைவுகள் பாரதூரமா இருக்கும். இதுதான் எச்சரிக்கையா இருக்கும் கேட்டுக்கொள்கின்றோம். வருகின்ற சம்பள பேச்சுவார்த்தையிலே இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் 1700 ரூபாய்க்கான ஒரு கோரிக்கையை வென்றெடுப்பதற்காக எமது தலைவர்கள் ஜீவன் தொண்டமான், செந்தில் தொண்டமான் மற்றும் உபதலைவர்கள் அவர்கள் ஒன்று சேர்ந்து மற்றும் எல்லாரும் தொழிற்சங்க உறுப்பினர்களோடு சேர்ந்து நடைபெறுகின்ற இந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடப்பதற்கு ஒரு உந்துதலை கொடுப்பதற்காக இந்த ஒரு மாபெரும் இங்கு ஒரு போராட்டத்தை நாங்கள் ஆரம்பித்துள்ளோம். இதேவேளை பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் நாள் சம்பளம் வழங்குமாறு கோரி மஸ்கெலியா நகரில் இன்று ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது மஸ்கெலியா நகரம் முழுவதும் கருப்பு கொடிகள் பறக்கவிடப்பட்டிருந்தன. இந்த நாட்டின் ஜனாதிபதி அரசாங்கம் உட்பட அனைவருமே தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுக்க வேண்டும், குறைந்தபட்சம் 1700 ரூபாய் சம்பளத்தை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் எங்களுடைய கோரிக்கையை இந்த தோட்ட கம்பெனிகள் உதாசீனம் செய்திருக்கின்றன. கடந்த சம்பள நிர்ணய சபை கூட்டத்தை இந்த தோட்ட கம்பெனிகள் புறக்கணித்தது மட்டுமல்லாமல் அவர்களோடு இணைந்து நிற்கின்ற ஒரு சிலரையும் அங்கு செல்ல விடாமல் தடுத்திருக்கிறார்கள். மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தை 1700 ரூபாவாக உயர்த்துமாறு கோரி பதுளை பசறை நகரத்தில் இன்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது.
இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். 1700 ரூபாய் சம்பளத்தை வழங்க, கம்பெனிகளை அராஜகத்தை நிறுத்து போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி ஆர்ப்பாட்டக்காரர்கள் தமது போராட்டத்தை முன்னெடுத்தமை குறிப்பிடத்தக்கது. புசல்லாவை நகரில் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் மீது இன்று தாக்குதல் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் மீது புசல்லாவை நகரில் இன்று தாக்குதல் முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாக அவரது ஊடக பிரிவு தெரிவித்தது. கண்டி மாவட்டம் புசல்லாவை அருள்மிகு மகா கணபதி ஆலயத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட பின் வெளியேறும் போது இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஆதரவாளர்கள் அவருக்கு எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். இலங்கை தொழிலாளர் காங்கிரசால் மேற்கொள்ளப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட ஆதரவாளர்கள் வேலுக்குமார் எம்பி மீது தாக்குதல் நடத்த முயற்சித்துள்ளதாக அவரது ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இதனையடுத்து மக்களின் கடும் எதிர்ப்பினால் தாக்குதல் மேற்கொள்ள வந்த நபர்கள் பின்வாங்கி சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக விஜயதாச ராஜபக்ச நியமிக்கப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக நீதி, சிறைச்சாலைகள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச நியமிக்கப்பட்டுள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற அக்கட்சியின் நிறைவேற்றுக்குழு கூட்டத்தில் ஏகமனதாக இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது. இதுகுறித்து அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச இவ்வாறு கருத்து வெளியிட்டார். විදායක කාරක සභාව විසින් ඒකමතිකව යෝජනා සම්මත කරලා පක්ෂයේ වැඩ බලන සභාපතිවරයා විදියට පත් කරගනු ලැබුවා. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிறைவேற்றுக்குழு கூட்டம் இன்று இடம்பெற்றது. இதன்போது பதில் தலைவராக ஏகமனதாக என்னுடைய பெயர் பரிந்துரைக்கப்பட்டது. நாம் அனைவரும் இணைந்து இந்த அரசாங்கத்தை உருவாக்கினோம். எதிர்காலத்தில் கட்சியில் இருந்து பிரிந்து சென்ற உறுப்பினர்களையும் இணைத்துக் கொண்டு செயற்படவுள்ளோம். මම අතගහපු එකක්වත් ජොඩ නොදා ආපහු හැරිලා ගිහිල්ලා නැහැ. අතගහපු හැම මැතිවරණයකදීම ගොඩ ஒரு சிலரின் தவறான தீர்மானங்களினூடாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மேலும் அழிவுக்குள் இட்டு செல்லும் பயணம் இன்று ஆரம்பிக்கப்பட்டதாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணியின் முன்னாள் பொதுச் செயலாளர் திலங்க சுமதிபால குற்றம் சுமத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக அமைச்சர் விஜயதாசன் நியமிக்கப்பட்டமைக்கு கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ள அவர் அதுகுறித்து ஊடகங்களுக்கு இன்று கருத்து வெளியிடும் போதே இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். මේ රැස්වීමේ නිත්‍යානුකූලතාවය පිළිබඳව ලිඛිතව මම දැනුවත් කරා. මොකද ඊයේ පවත්වන ලද රැස්වීමක් කියලා තියෙනවා මේ දේශපාලන මණ්ඩලය කියලා. ඒ දේශපාලන ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு தலைவர் ஒருவர் இல்லாமல் அரசியல் குழு கூட்டம் நடத்த முடியாது. அதேபோல நிறைவேற்று குழுவும் கூடுவதற்கான அதிகாரம் இல்லை என செயலாளருக்கு நான் அறிவித்துள்ளேன். எனினும் நியதிகளை பின்பற்றாது இன்றைய தினம் நிறைவேற்று குழு கூடி பதில் தலைவர் ஒருவரையும் நியமித்துள்ளது. இதனால் கட்சி மேலும் பலவீனமடையும். அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் இரு தரப்பினர் இருவேறு வழிகளில் செல்கின்றனர். என்னை பொறுத்தவரையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை அழிவு பாதைக்குள் இட்டுச் செல்லும் பயணம் இன்று ஆரம்பமாகியுள்ளது என்றே கூறுவேன். ඇමතිතුරුන්ගේ කටයුතු කරන්න මම එකඟ නැහැ. ඒ අය තමයි මේ පක්ෂය මේ තත්ත්වයට වටන්න මූලික. தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது தொடர்பாக அனைத்து கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தை இடம்பெற்று வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார். தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் எனவும் அதற்கான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பொது வேட்பாளர் விடயம் தொடர்பாக யாழில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டு தமிழ் மக்களுடைய வாக்குகள் முழுமையாக பெறப்பட வேண்டும் என்பது முக்கியமான எனவும் அவர் தெரிவித்தார். வேட்பாளர் சம்பந்தமாக தற்போதைய நிலைமை அனைத்து கட்சிகளும் ஒற்றுமைப்பட்டால்தான் ஒரு பொது வேட்பாளரை போட முடியும் என்ற நிலையிலே அனைத்து கட்சிகளுடன் ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்றது. இதிலே அந்த கட்சிகளெல்லாம் ஏற்றுக்கொள்கின்ற போதுதான் ஒரு முழு கட்சிகளும் அல்ல, முக்கியமான கட்சிகள் எங்களை பொறுத்தமொழி டிடிஎன்ஏயில் இருக்கின்ற 5 கட்சிகளும் கொள்கை ரீதியாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் அது போதாது, அதை தனியே வைத்து போட்டியிட முடியாது என்ற காரணம். ஆகவே நாங்கள் தமிழரசு கட்சி மற்றும் விக்னேஸ்வரன் ஐயாவுடைய கட்சி இப்படியான கட்சிகளுடனும் எங்களுடைய பேச்சுவார்த்தைகளை தொடர்கிறோம். அது மாத்திரமல்ல, தனிய கட்சிகள் ஒத்துக்கொள்வது மாத்திரமல்ல, மக்கள் மத்தியிலும் அப்படியான அபிப்பிராயம் இருக்கிறது என்பதையும் ஒரு ஆராய்ச்சி மூலம் செய்து கொண்டிருக்கின்றோம். இவைகளெல்லாம் வந்த பிறகுதான் ஒரு பொது வேட்பாளர் போடுவது என்ற முடிவே எடுக்கப்படும்.
அதன் பிறகுதான் பொது வேட்பாளர் யார் என்ற ஒரு முடிவு எடுக்கப்படும். இப்படி பல விஷயங்கள் இருக்கின்றது. இருந்தாலும் ஒரு பொது வேட்பாளர் போடப்பட்டு தமிழ் வாக்குகள் முழுமையாக பெறப்பட வேண்டும் என்பது முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்றால் உலகுக்கும் அரசுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. தமிழ் மக்கள் தொடர்ந்தும் இப்போதும் அந்த தங்களுடைய கோரிக்கைகளை விட்டுவிடவில்லை, தொடர்ந்து அதைத்தான் கோரிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை காட்ட வேண்டும். ஆகவே நாங்கள் அதற்கான முழு முயற்சிகளை தொடர்ந்து எடுப்போம். இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் எதிர்வரும் 23ஆம் தேதி கூட உள்ளதாகவும் அதன்போது தமிழ் பொது வேட்பாளர் விடயம் தொடர்பில் ஆராயப்படும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் எம். ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்று தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். கட்சியை பொறுத்தவரையில் கட்சி மத்திய செயற்குழு கூடித்தான் அந்த தீர்மானம் நாங்கள் எடுப்போம். 23ஆம் தேதி கட்சியிட மத்திய செயற்குழு கூட இருக்குது. நான் நினைக்கிறேன் அதில் ஒரு ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தை நடக்கும். இது சம்பந்தமாக எல்லா சாதக பாதகங்கள் அனைத்தையும் ஆராய்ந்து நாங்கள் சரியான ஒரு முடிவெடுப்போம். ஹட்டன் செனன் தோட்ட பகுதியில் அமைந்துள்ள தேயிலை தொழிற்சாலையொன்றில் தீப்பரவல் ஏற்பட்டது. ஹட்டன் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஹட்டன் செனன் தோட்ட பகுதியில் அமைந்துள்ள தேயிலை தொழிற்சாலையொன்றில் இன்று திடீர் தீப்பரவல் ஏற்பட்டது. பிரதேசவாசிகளின் முயற்சியால் தீ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டு பேரழிவு தவிர்க்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஹட்டன் செனன் தேயிலை தொழிற்சாலையில் இன்று மாலை 3:30 மணியளவில் திடீரென தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. தீப்பரவலை கட்டுப்படுத்துவதற்கு தொழிலாளர்கள் ஹட்டன் டேகோயா தீயணைப்பு படை மற்றும் போலீசார் இணைந்து தீயினை கட்டுப்படுத்தியுள்ளனர். அடுப்பில் ஏற்றப்பட்ட அதிக சுவாலை காரணமாக தீ ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் தெரிவித்தனர். தீப்பரவல் காரணமாக தொழிற்சாலைக்கு பகுதியளவில் சேதம் ஏற்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹட்டன் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தென்மாகாண ஆளுநர் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். தென்மாகாண ஆளுநர் வில்லிகமையை தனது பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். அவர் தனது பதவி விலகல் கடிதத்தை ஜனாதிபதியின் செயலாளரிடம் கையளித்துள்ளார். மே மாதம் 2ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் தனது பதவி விலகல் கடிதத்தை அவர் கையளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண்களுக்கான சுகநல நிலையம் இன்று யாழில் திறந்து வைக்கப்பட்டது. சிவபூமி அறக்கட்டளை மற்றும் யாழ் போதனா வைத்தியசாலையினர் இணைந்து யாழில் பெண்கள் சுகநல நிலையம் ஒன்றை இன்று திறந்து வைத்துள்ளனர். கலாநிதி ஆறு திருமுருகன் தலைமையில் பெண்களுக்கான சுகநல வைத்திய நிலைய திறப்பு விழா நடைபெற்றது. யாழ்ப்பாணம் 1ஆம் குறுக்கு தெருவில் உள்ள சிவபூமி இல்லத்தில் நிகழ்வு இடம்பெற்றது. இந்நிகழ்வில் விருந்தினர்களாக ஆன்மீக சுடர் ரசி தொண்டநாதன் சுவாமிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், எம். ஏ. சுமந்திரன், தர்மலிங்கம் சித்தார்த்தன், ஜனாதிபதி சட்டத்தரணி கனக் ஈஸ்வரன், யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சி. ஸ்ரீசார் குனிராஜா, யாழ் மருத்துவ பீட பீடாதிபதி பேராசிரியர் இ. சுரேந்திரகுமார், யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் த. சத்தியமூர்த்தி, யாழ் போதனா வைத்தியசாலை வைத்திய நிபுணர் ந. சரவணபவா, யாழ் மருத்துவ பீட விரிவுரையாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இப்பொழுது நாங்கள் புலம்பெயர் சமூகத்தில் பார்க்கிறோம், பெரியவர்கள் வந்து நாட்டு பெற்றோடு செய்து போட்டு போகிறார்கள். அடுத்த தலைமுறைக்கு அதை கையளிப்பது வலுக்குறைவாக இருக்கு. 24 ஆண்டுகள் சிவபூமி இந்த மண்ணுக்கு ஆற்றிய பணிகளை பலரும் அறிவார்கள். வைத்திய பணியிலே சிவபூமி ஈடுபடுவதற்கு முதல் காரணமாக இருந்தவர் கண் வைத்திய நிபுணர் டாக்டர் கோதாசன். நீங்கள் தர்ற காணிக்கை, எனக்கு பேச்சுக்கு தர காணிக்கை எல்லாம் இருக்குத்தான். நான் பேச்சு முடிஞ்சு வழி கிடைக்கல, எனக்கு பணம் அந்த காலத்தில் 2000ஆம் ஆண்டு 19 லட்சம் சேர்ந்துட்டு. மிஸ் கனகரட்னம் தான் பணிப்பாளராக இருந்தார். அவருக்கு டெலிஃபோன் பண்ணி உடனே அந்த பணத்தை யாழ்ப்பாணத்துக்கு மிஸ் கனகரட்னத்திட்டே அனுப்பினேன். அவள் உடனே பஞ்சாங்கத்தை பார்த்துட்டு சொன்னால் நீர் வரும் மட்டும் அத்திவாரம் போடுறதுக்கு இப்போதான் 4 இருக்கு, இல்லைன்னா பிறகு 1 மாதம் கழிச்சணும். நான் என்ன ஏன் பார்க்குறீர்கள், உடனே அத்திவாரம் போட்டு வேலையை தொடங்குவோம். நான் வருகிற போது கூரை மட்டத்துக்கு கட்டிடம் கட்டியாச்சு. தொடர்ந்து கண் சத்திர சிகிச்சை கூடத்தில் இரவு சேவை செய்தார்கள். டாக்டர் சரவணமுத்தும் அந்த பணியை செய்தார்கள். அந்த நல்ல நிகழ்வு நடக்கும்போது 3 விஷயம் தான் கிருஷ்ணன் சொல்லுவான். ஒன்று சேரிட்டி, அந்த சேரிட்டி முக்கியம். அடுத்து நாலேஜ்,
எங்களுடைய யூனிவர்சிட்டி ஜப்பனீஸ் நாலேஜ் வளர்ச்சி அடைந்து வருகின்ற காலங்களில் பொதுமக்களின் தேவைகள் குறிப்பாக வைத்திய சேவைகளை விரிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. வயோதிபர்களின் எண்ணிக்கை அதிகரித்த வண்ணம் இருக்கின்றன. தொற்றா நோய்களின் பிரச்சனைகளும் அதிகரித்த வண்ணம் இருக்கின்றன. பொதுமக்களினுடைய பல்வேறு வைத்தியம் சம்பந்தமான சேவைகளை ஒருங்கிணைத்து வழங்குவது மிகவும் ஒரு சிக்கலான விடயம். பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான அனைத்தையும் சுகாதார திணைக்களம் அல்லது வைத்தியசாலைகளிலிருந்து எதிர்பார்க்கின்றார்கள். இப்பகுதியில் ஆங்காங்கே குறைபாடுகள் அல்லது முறைப்பாடுகள் பற்றி செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. அது அவர்கள் தங்களுடைய சுகாதாரம் சேவை சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை நாங்கள் அறிவோம். எல்லா விடயங்களையும் நிர்ணயிக்கின்ற ஒரு சேவையாக இருக்கின்றது. 3000 பேர் பல்வேறு கிளினிக்காகவும் வைத்தியசாலையில் 1300 படுக்கையில் இருந்து சிகிச்சை பெறுவதற்கும் சுமார் 800 தொடக்கம் 1000 பேர் வைத்தியசாலையில் வெளிநோயால் பிரிவும் வருகின்றார்கள். ஒரு வருடத்தில் சுமார் 300 கோடி ரூபாய் அரசு நிதியை பெற்று அவர்களுக்கு சம்பளம் ஏனைய சேவைகளுக்காக வழங்கி கொண்டிருக்கின்றது. இருப்பினும் அதனுடைய வளர்ச்சிக்கு நமக்கு தொண்டு நிறுவனங்களின் பங்களிப்பு மிகவும் காத்திரமானது. குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு இலவச அரிசி வழங்கும் ஆரம்ப நிகழ்வு இன்று நாடு பூராகவும் முன்னெடுக்கப்பட்டது. அரசாங்கத்தினால் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு இலவச அரிசி வழங்கும் செயற்றிட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு இன்று நாடு பூராகவும் நடைபெற்ற நிலையில் கிளிநொச்சி மாவட்டத்திலும் இடம்பெற்றது. கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலகத்தில் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் தலைமையில் நிகழ்வு நடைபெற்றது. குறித்த நிகழ்வில் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கலந்து கொண்டு இலவச அரிசி பொதிகளை மக்களுக்கு வழங்கி வைத்தார். நிகழ்வில் பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் த ஜெயசீலன், உதவி பிரதேச செயலாளர், மக்கள் என பலர் கலந்து கொண்டனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் 30,897 குடும்பங்களுக்கு இலவச அரிசி வழங்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை திருக்கோவில் பிரதேசத்தில் இலவச அரிசி வழங்கும் திட்டத்தினூடாக 8000 வறிய குடும்பங்களுக்கு இலவச அரிசி பொதிகள் வழங்கும் ஆரம்ப நிகழ்வு இன்று நடைபெற்றது. ஜனாதிபதியினால் நாட்டில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்கள் என ஊட்டச்சத்து மட்டத்தினை தொடர்ச்சியாக பேணுவதற்காக உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் இலவச அரிசி வழங்கும் திட்டம் 2 மாதங்களுக்கு முன்னெடுக்கப்பட உள்ளது. நிகழ்வானது திருக்கோவில் பிரதேச செயலாளர் தங்கையா கஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. உதவி பிரதேச செயலாளர் எஸ் நிருபா, சமுர்த்தி தலைமை முகாமையாளர் வி அரசரத்தினம், கிராம நிர்வாக சேவை உத்தியோகத்தர் ஏ கந்தசாமி மற்றும் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். வவுனியாவில் புத்தாண்டை முன்னிட்டு குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு இலவச அரிசி பொதி வழங்கி வைக்கப்பட்டது. குறித்த நிகழ்வு இன்று ஆட்டமஸ்கட பாடசாலையில் இடம்பெற்றது. இதன்போது வவுனியா தெற்கு சிங்கள பிரதேச செயலகத்திற்குட்பட்ட 4 கிராம சேவகர் பிரிவில் உள்ள 650 குடும்பங்களுக்கு அரிசி பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. இந்நிகழ்வில் வெண்ணி நாடாளுமன்ற உறுப்பினரும் அபிவிருத்தி குழு தலைவருமான கூத்திலேபன், மாவட்ட செயலாளர் சரத்சந்திர, மேலதிக மாவட்ட செயலாளர் தி திரேஸ்குமார், தெற்கு சிங்கள பிரதேச செயலாளர் காஞ்சனா, அட்டமஸ்கட விகாராதிபதி மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் எண்ணக்கருவில் நாட்டில் உள்ள வருமானம் குறைந்த மக்களுக்கு இலவச அரிசி வழங்கும் நிகழ்வு இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மாவட்டத்தின் பிரதான நிகழ்வு மண்முனை வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கோக்குவில் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை மண்டபத்தில் நடைபெற்றது. அரசாங்க அதிபர் திருமதி ஜே முரளிதரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். இந்த நிகழ்வில் மேலதிக அரசாங்க அதிபர் திருமதி சுதர்ஷினி ஸ்ரீகாந்த், மண்முனை வடக்கு பிரதேச செயலாளர் வாசுதேவன், உதவி பிரதேச செயலாளர் திருமதி சுபாகரன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். அம்பாறை பொத்துவேலில் குறைந்த வருமானமுடைய குடும்பங்களுக்கு இலவசமாக அரிசி வழங்கப்பட்டது. பொத்துவேல் பிரதேச செயலாளர் எம்.ஐ. ஃபிர்னாஸ் அவர்களினால் ஒழுங்கு செய்யப்பட்ட நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினரும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான எஸ்.எம்.எம். முசாரப் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட 70 மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. முல்லைத்தீவு மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட 70 மாணவர்களுக்கு விதை அனைத்தையும் விருட்சமே அமைப்பினால் கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன.
அந்த வகையில் துணுக்காய் பிரதேசத்தில் தெரிவு செய்யப்பட்ட 24 மாணவர்களுக்கும் மாத்தி கிழக்கு பிரதேசத்தில் தெரிவு செய்யப்பட்ட 15 மாணவர்களுக்கும் ஒட்டுசுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் தெரிவு செய்யப்பட்ட 31 மாணவர்களுக்கும் கற்றல் உபகரணங்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வுகளில் விதையனைத்தும் வெளிச்சம் அமைப்பின் முல்லைத்தீவு இணைப்பாளர் மாந்தி கிழக்கு, ஒட்டுசுட்டான், துணுக்காய் பிரதேச செயலாளர்கள் உள்ளிட்ட உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர். சர்வதேச நாணய நிதியத்தின் முதல் பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கீதா கோபிநாத், நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெகான் சேமசிங்க ஆகியோருக்கிடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் முதல் பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கீதா கோபிநாத்துடன் இருதரப்பு கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். இந்த கலந்துரையாடலின் போது பணவீக்க குறைப்பு, வருமான அதிகரிப்பு மற்றும் நிர்வாக மறுசீரமைப்பு உள்ளிட்ட பல துறைகளில் ஏற்பட்டுள்ள நிலையான முன்னேற்றம் குறித்து இலங்கைக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச இறையாண்மை கடன் பத்திரதாரர்களுடனான பேச்சுவார்த்தையில் சர்வதேச நாணய நிதியம் வழங்கி வரும் ஆதரவுக்கு நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெகான் சேமசிங்க இதன்போது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் ஊர்காவற்றுறை ஆதார வைத்தியசாலை அபிவிருத்தி பணிக்கான நடைபயிற்சி இன்றைய தினம் இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் ஊர்காவற்றுறை ஆதார வைத்தியசாலை அபிவிருத்தி பணிக்காக யாழ் போதனா வைத்தியசாலை மற்றும் ஊர்காவற்றுறை ஆதார வைத்தியசாலை இணைந்து நடத்தும் நடைபயிற்சி இன்றைய தினம் இடம்பெற்றது. இன்று காலை 6 மணியளவில் யாழ் போதனா வைத்தியசாலையிலிருந்து ஆரம்பித்த இந்த நடைபயிற்சி பண்ணை வீதி வழியாக ஊர்காவற்றுறை வைத்தியசாலையை அடைந்தது. நடைபயிற்சியில் வடமாகாண பிராந்திய சுகாதார பணிமனை மற்றும் யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார பணிமனை என்பன பங்கேற்றன. ஊர்காவற்றுறை வைத்தியசாலையில் நோயாளர் விடுதியொன்றை கட்டுவதற்கான நன்கொடைகளை கொடையாளிகளிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கான விழிப்புணர்வின் நிமித்தமும் மக்களுக்கு சுகாதாரம் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் குறித்த நடைபயிற்சி நடத்தப்பட்டது. அம்பாறை சம்மாந்துறையில் இடம்பெற்ற விபத்தில் 2 மாடுகள் உயிரிழந்துள்ளன. அம்பாறை சம்மாந்துறை தொழில்நுட்ப கல்லூரிக்கு அருகே நேற்றிரவு இடம்பெற்ற விபத்து சம்பவம் ஒன்றில் வீதியில் சுற்றித் திரிந்த 2 கட்டாக்களி மாடுகள் உயிரிழந்துள்ளன. சம்மாந்துறை பிரதேச சபைக்குட்பட்ட பகுதிகளில் காணப்படும் பிரதான வீதிகளில் கட்டாக்களி கால்நடைகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகின்றது. திண்ம கழிவுகள் உரிய முறையில் அகற்றப்படாமையால் அவற்றை உண்பதற்காக கட்டாக்களி கால்நடைகள் வீதிகளில் சுற்றித் திரிவதாக பொதுமக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். இவ்வாறு சுற்றித் திரியும் கால்நடைகளால் விபத்து சம்பவங்கள் அப்பகுதியில் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகின்றது. மட்டக்களப்பு ஆரையம்பதி காங்கேயனுடை பத்ரச்சம்மா பள்ளி வாயிலில் முப்பெரும் விழா சிறப்பாக நடைபெற்றது. மட்டக்களப்பு ஆரையம்பதி காங்கேயனுடை பத்ரச்சம்மா பள்ளி வாயிலின் ஏற்பாட்டில் இன்று முப்பெரும் விழாக்கள் நடாத்தப்பட்டன. பள்ளிவாயலின் ஆரம்ப கால நிர்வாக சபை தலைவர்கள் மற்றும் பள்ளிவாயல் முன்னேற்றத்துக்கு தொடர்ச்சியாக பங்களிப்பு செய்தவர்களை கௌரவிக்கும் நிகழ்வும், ரமலான் கால போட்டி நிகழ்ச்சிகளில் வெற்றியீட்டிய மாணவர்களுக்கான பரிசளிப்பு நிகழ்வும் மற்றும் குரான் மதரசாக்கள் அபிவிருத்தி சபையினால் நடத்தப்பட்ட இறுதி பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களுக்கான கௌரவிப்பு என முப்பெரும் நிகழ்வுகள் இடம்பெற்றன. காங்கேயனோடை பத்ரஜமா பள்ளிவாயலின் தலைவர் மகின் தலைமையில் நடைபெற்ற விழாவில் காத்தன்குடி ஜாமியாத்து சிதிகியா பெண்கள் அரபு கல்லூரியின் அதிபர் அப்துல் கஃபூர் மதனி சிறப்புரை நிகழ்த்தினார். காங்கேயனுடைய பிரதேச முக்கியஸ்தர்கள், பள்ளிவாசலின் நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் டான் தமிழொலி வழங்கும் நிகழ்ச்சிகளோடு இணைத்திருக்கலாம். வணக்கம்.